சரி, z which is equal to என்ன வரும்? x plus iy. This is a rectangular form of a complex number. அதாவது ரியல் பார்ட் தனியாவும் இமேஜினரி பார்ட் தனியாவும் பிரிச்சிட்டோம். சரியா? this is a rectangular format. சரியா? rectangular ஃபார்ம்னு கேட்டாலே ரியல் பார்ட் தனியாவும் இமேஜினரி பார்ட் தனியாவும் நீ எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா that is called a rectangular form. சரியா? that is called rectangular form. இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தரேன். சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தரேன். Question 3 plus 4i divided by 5 minus 12i. 5 minus 12i. இப்ப இதோட rectangular form. Write the complex number in rectangular form. Write the complex number in a rectangular form. தெரிஞ்சவன் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரு. தெரிஞ்சவன் சால்வ் பண்ண ஆரம்பி. சரியா? நோட் எடுத்துக்கோ. ஃபாஸ்டா ரைட் பண்ணு. சோ தெரியாதவன் லிசன் பண்ணுடா. தெரிஞ்சவன் நீ பாட்டுக்கும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரு. சரியா? நான் பேசுறதை கேட்கவே இயர்போன் எடுத்து கீழே வச்சுட்டு நீ பாட்டுக்கும் சால்வ் பண்ணு. கடைசி ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோ. சரியா? 3 plus 4i divided by 5 minus 12i. கவனிடா, நான் சால்வ் பண்றேன். டவுட் அப்படின்னா உடனே கேட்டுரு. ஓகேவா? டவுட்னா என்ன பண்ணும்? உடனே கேட்டணும். சரியா? சோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணும்? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும் இல்லையா? மீன் 5 plus 12i divided by 5 plus 12i. சரியா? which is equal to whole divide என்ன வரும்? 5 square plus 12 square. சரியா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 3 plus 4i into 5 plus 12i. இப்போ which is equal to இது எப்படி மல்டிபிள் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? மல்டிபிள் பண்ற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 3s are 15. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. பிளஸ் வந்துச்சுன்னா அது ஆப்போசிட் சைன்ல போடணும். 4 into 12 எவ்வளோ? 4 12s are 48 minus 48 plus I into 3 12s are 36 plus 4 5s are 20 whole divided by 5 square is 25 plus 12 square வந்து 144 which is equal to 15 minus 48 எவ்வளோடா? t minus 48 எவ்வளோ ஆன்சர்? 33. So minus 33 plus I into 36 plus 20 56 divided by 25 plus 144 9 169. அப்ப from this answer என்ன அப்படின்னா minus 33 by 169 plus 56 divided by 169 iota. சரி, 169 iota கேன்சல் பண்ணலாம் இல்லையா? minus 11 divided by 3 டேபிளே வராது. கரெக்ட் தானடா? சோ இதுல உள்ள ரியல் பார்ட் என்ன? இதோட ரியல் பார்ட் என்ன? வாட் இஸ் தி ரியல் பார்ட்? minus 33 by 169. Okay, real part which is equal to minus 33 by 169. What is the imaginary part? 56 by 169. 169. சரி, I ன்னு சொல்ல கூடாது. 56 by 169 is the imaginary part. சரியாடா? இதுல யாருக்கு டவுட் இருக்காடா அந்த சம் சால்வ் பண்ணதுல? No sir. யாருக்கு எந்த டவுட் இல்லல? ஓகே ரைட். இப்போ இன்னொரு क्वेश्चन தர சால்வ் பண்ண முடியுமா? யாரா ட்ரை பண்ணீங்களாடா அந்த ப்ராப்ளத்தை? எனிவன் ட்ரை? யாருமே ட்ரை பண்ணலையாடா? சரி ஓகே. क्वेश्चन நம்பர் 2. 1 plus I divided by 1 minus I. Write it in rectangular form. Write it as a rectangular form. கண்டுபிடிங்கடா. இதுக்காக ஆன்சர் கண்டுபிடிங்கடா. சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடி என்ன வரும்ட்டு.
கண்டுபிடிச்சிங்களா? Yes, sir. ஆன்சர் என்னடா? வாட் இஸ் ஆன்சர்? I 0 plus I, sir. 1 plus I divided by 1 minus I ஓட வேல்யூ என்ன? I. சரியா? இது யாருக்கு டவுட் இருக்காடா? இதை சால்வ் பண்றதுல யாருக்காவது டவுட் இருக்கா? எல்லாருமே சொல்லுங்க. எல்லாருமே எஸ் நோவா, எஸ்ஸா நோவா சொல்லு. குருப்ரியா, தாரிணி, No doubt, sir. எந்த டவுட்டும் இல்லைல்ல? No, sir. ஓகே, வெல் டன்ரா. இப்ப இதே கொஸ்டின் என்ன பண்ற அப்படின்னா, வாட் இஸ் 1 minus I divided by 1 plus I? What is the rectangular form? What is the rectangular form? Minus I, sir. மைனஸ் ஐ. சரியா? ஸோ என்ன ஆன்சர் இஸ் மைனஸ் ஐ தான். ஸோ என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, அகைன் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்திருப்பீங்க. கரெக்டா இல்லையா? 1 minus I divided by 1 minus I. யார் இது மாதிரி சால்வ் பண்ணா? யாரெல்லாம் இது மாதிரி சால்வ் பண்ணுது? Guru Priya, sir. ஓகே, வெரி குட். இது மாதிரி சால்வ் பண்ணா தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஓகே, யுவராஜ் நீ சால்வ் பண்ணிருக்க, வெரி குட். ஸோ என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு தெரியும் 1 plus I divided by இதே கொஸ்டின் தான், 1 plus I divided by 1 minus I தான். இப்ப இது மொட்டையா ஒரே கொஸ்டினா கேட்டிருந்தா நீ இது மாதிரி சால்வ் பண்ணா ஓகே. அதுவே ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டிருந்தா, இப்போ உனக்கு 1 plus I divided by 1 minus I யோட வேல்யூ ஐன்னு தெரியும், கரெக்டா இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா 1 divided by 1 plus I divided by 1 minus I ன்னு எழுதலாமா? Yes, sir. ஸோ which is equal என்ன 1 by I. இதை என்ன பண்ணும், கான்ஜுகேட் எடுப்போம். minus I divided by minus I which is equal to minus I. புரியுதா? ஆல்வேஸ் ரிமெம்பர் 1 by I which is equal to minus I. சரியா? 1 by I which is equal to என்னது, minus I. சரியா? இப்ப கொஸ்டின் என்னன்னா 1 plus I divided by 1 minus I whole power 3. What is the answer? One plus I divided by 1 minus I whole power Minus I. 3. Minus I, sir. Minus I. minus I, yeah. Exactly. சரியா? ஆன்சர் இஸ் minus I. ஏன் 1 plus I divided by 1 minus I யோட வேல்யூ என்னடா? I யா? I the whole cube which is equal to minus I. இதுல யாருக்கு டவுட் இருக்காடா? No, sir. Then what is the value of 1 minus I divided by 1 plus I the whole cube? I, sir. ஆன்சர் இஸ் I. சரியா? இப்ப வாங்கடா. இப்ப question simplify 1 plus I divided by 1 minus I whole cube minus 1 minus I divided by 1 plus I whole cube in rectangular form. சொல்லுங்கடா. ஆன்சர் டைரக்டா சொல்லு. இதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும். இதுல யாரும் ஸ்டெப்ஸ் தெரியாம இருக்கீங்களாடா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, 1 plus I divided by 1 minus I equal to என்ன பண்ணீங்க, கான்ஜுகேட் எடுத்து ஆன்சர் இஸ் IA. And then 1 minus I divided by 1 plus I which is equal to minus IA. What is I cube? 2i, sir. Answer என்ன? Minus 2i. So இதோட ஆன்சர் இஸ் minus 2I. வெரி குட். புரியுதா? சம எப்படி புரிஞ்சுதா? இந்த சமயம் அவனுக்காவது மறக்குமாடா? No, sir. No, sir. சரியா? மறக்கவே கூடாது. ஓகே, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்டா, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Z plus 3 divided by Z minus 5I which is equal to 1 plus 4I
divided by 2. Find the set. Find z in rectangular form. Find z in rectangular form. தெரிஞ்சவன் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரு. தெரிஞ்சவன் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரு. தெரியாதவன் மட்டும் கவனிங்க. ஓகேவா? சொல்யூஷன் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். சோ ரெண்டு சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணு. z plus 2 into z plus 3 into 2 which is equal to 1 plus 4i into z minus 5i. சரியா? So which is equal to 2z plus 6 which is equal to இத மல்டிபிள் பண்ணா z minus 5i plus 4zi என்ன வரும் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 20. சரியா? சோ z எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துரு. ஏன்னா 2z minus 4zi which is equal to the 6 இந்த சைடு போயிரும். அப்ப என்ன வரும் இந்த சைடு 20 minus 6 minus 5i. இப்ப இதே z காமனா எடுத்துடலாமா? காமனா எடுத்துட்டா என்ன வரும் 2 minus 1 minus 4i which is equal to 14 minus 5i. அப்ப 2 minus 1 என்ன 1. அப்ப z into 1 minus 4i which is equal to 14 minus 5i. இப்ப z which is equal to என்ன வரும் 14 minus 5i divided by 1 minus 4i. சரி ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கேட்டிருக்காங்களே அப்ப என்ன பண்ணணும் கான்ஜுகேட் எடுக்கணும் 1 plus 4i divided by 1 plus 4i. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் சொல்லுங்கடா. divided by 1 square plus 4 square. So இதை மல்டிபிள் பண்ணா 14 plus 5 4s are 20 plus I into minus 5 plus 14 4s are 4 4s are 16 balance 1 4 56. கண்டுபிடிச்சாச்சாடா? 34 by 17 plus 51 by 17i. Divided by 17. Exactly. சரியா? 34 by 17 plus I into 51 by 17. This is a set. இதுல யாருக்கு டவுட் இருக்கா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுல? Guys, anyone have doubt on this problem? எனக்கு இந்த நீங்க போட்ட ஸ்டெப் புரியல அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? No, sir. ஓகே. அதே டிவைட் பண்ணலாம்ல சார்? புரியலடா? அதே இன்னும் டிவைட் பண்ணலாம்ல சார்? 2 plus 3i ன்னு வரும். டிவைட் பண்ணலாம். ஆமா ஆமா. இத டிவைட் பண்ணலாம் 17 ஆல which is equal to 2 plus I 5 by 17. சரியா? டிவைட் பண்ணா ஆன்சர் கரெக்ட்டா வரும். சரியா? இதுவே 51 ஆடா 51 கேன்சல் ஆகும்டா. 3 டைம்ஸ் வருமா? 3 times sir. 3 டைம்ஸ் வரும். அப்ப which is equal to 2 plus 3i. 2 plus 3i exactly correct. சரியாடா? ஓகே தானே? Okay, next question இத சால்வ் பண்ணுங்கடா. Find z inverse. சரியா? z inverse னா என்னடா which is nothing but 1 by set which is also equal to z bar. கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்லையாடா? Yes, sir. அதாவது set inverse which is equal to 1 by z which is nothing but z bar. கரெக்ட் தானே? Yes, sir. ஓகே கன்ஃபியூஸ் ஆயிரக்கூடாது. z பாரும் set inverse ஒன்னு தான். சரியா? set பாரும் set inverse ஒன்னு தான். Find z bar if z which is equal to 2 plus 3i into 1 minus i. 1 minus i. கண்டுபிடி ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் செட்டை கண்டுபிடி, அதுக்கப்புறம் செட் பார் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டை வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்தணும் இல்லையா?
கரெக்டா இல்லையா? இப்ப z which is equal to x plus iy ன்னு வச்சுக்கோயேன். உனக்கு z bar தெரியாதா? z bar which is equal to என்ன வரும்? ஒன் பை z போட்டு சால்வ் பண்ணும். ஒன் பை z போட்டு காஞ்சுகேட் எடுக்கணும்டா. சரியா? கவனிங்க guys. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ z which is equal to x plus iy and z bar which is equal to x minus iy டைரக்டா எழுதக்கூடாது. சரியா? இது எப்ப கரெக்டா வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒரு வேல்யூ இருக்கு. அப்பதான் அது வந்து கரெக்டா வரும். எல்லா நேரத்துலயுமே இது பாசிபிளா இருக்காது. சரியா? எல்லா நேரத்துலயுமே என்ன இருக்காது? பாசிபிளா இருக்காது. சரியா? சரியா guys? என்ன சொல்றேன் புரியுதா? Yes, sir. இது எப்ப பாசிபிளா இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துச்சு அப்படின்னா இது பாசிபிள்ரா. சரியா? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி ரைட் இட் அஸ் z பார் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். சரியா? எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு எழுதலாம். சரியா? Yes, sir. இதுல யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகல? Sir. ஓகே, இப்போ இந்த சம்ம பாரு. இந்த சம் ஃபர்ஸ்ட் செட் கண்டுபிடிக்கணுமா? 5 plus I, sir. 5 plus I. 5 plus I. இப்போ இது ரூட் எடுத்து பாரு. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன 5 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் which is equal to root of 26 which is not equal to 1. So you cannot write z bar which is equal to 5 minus I எழுத முடியாது. சரியா? என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. சரியா? Yes, sir. So அப்ப என்ன பண்ணும் 1 by z which is equal to 1 by 5 plus I into 5 minus I divided by 5 plus I which is equal to என்ன வரும் பாரு 5 minus I divided by 5 square plus 1 square which is equal to 5 minus I divided by 26 which is equal to 5 by 26 minus I by 26 I by 26. which is a z bar which is set inverse. சரியா? இதுல யாரும் டவுட் இல்ல? Okay, next question என்ன? Next important 5 mark question draw. Very important 5 mark question. Very important 5 mark question draw next. Question 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10 is purely real. Is purely real. Show that. Show that 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10 is purely real. இப்ப purely realனா என்னடா கண்டிஷன் என்ன? purely real ஆ என்ன கண்டிஷன்? Z bar is equal to z is equal to z bar ஆ இருக்கணும். கரெக்டா இல்லையா? z which is equal to z bar ஆ இருக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா let z which is equal to கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ என்னடா ப்ரூவ் பண்ண இது z பாரும் z உம் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10 whole bar. கரெக்டா இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும்ல? z bar z1 plus z2 the whole bar which is equal to எப்படி எழுதலாம்? z1 bar z2 bar எழுதலாமா எழுத முடியாதா? yes, sir. எழுதலாம் இல்லையா? சோ அப்ப இது ரெண்டும் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளோட பிளஸ் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? 2 plus I root 3 whole power 10 whole bar plus 2 minus I root 3 whole power 10 whole bar. Correct இல்லையாடா? Yes, sir. And then இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன? Z power n whole bar which is equal to Z bar the whole power n. Correct இல்லையா? Yes, sir. இது மாதிரி எழுதலாம் இல்லையா? ஸோ அந்த பவர் 10 தூக்கி தலையில வீசிடு அவ்வளோதான். I root 3 whole bar whole power 10 plus 2 minus I root 3 whole bar whole power 10. சரியா? இப்போ இதுக்குள்ள கான்ஜுகேட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் உள்ளது 2 minus I root 3.
2 minus I root 3 ஆ 2 minus I root 3. So answer என்ன வரும் which is equal to 2 minus I root 3 The whole power 10 whole power 10 plus plus 2 plus I root 3 whole power 10. சரியா Yes, sir. then next which is equal to Z. hmm? Z. question வந்துருச்சா 2 minus I root 3 whole power 10 2 plus I root 3 whole power 10 question வந்துருச்சு அப்ப answer is set z bar which is equal set வந்துருச்சா இல்லையாடா Sir. இது யாருக்கா டவுட் இருக்காடா No, sir. anyone have doubt on this சொல்லுங்கடா யாருக்கா டவுட் இருக்காடா இதுல No, sir. ஓகே வெரி குட் ரா ஓகே நெக்ஸ்ட் பாரு next question show that 19 plus 9i whole divided by 5 minus 3i whole power 15 minus 18 plus I whole divided by 1 plus 2i whole power 15. ஸோ முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா அது சாதாரண காம்ப்ளெக்ஸ் நம்பராகவே கொடுத்துருந்தான் அது ரெக்டாங்குலர் ஃபார்மேட்லேயே கொடுத்துருந்தான் கரெக்டா இல்லையா ரெக்டாங்குலர் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கானா இல்லையா Yes, sir. ஸோ அதனால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடிஞ்சது ஓகே சரியா ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா it is not in the complex okay it is not in the rectangular form சரியா it is not in the rectangular form first of all you have to convert the given function அதாவது கொடுத்திருக்கிறது என்ன பண்ணும் இதையும் என்னதுக்கு மாத்தணும் rectangular formatக்கு மாத்தணும் first so step number 1 we have to convert the term into rectangular form okay convert the term into rectangular form மாத்தலாமா ரெடியா okay first என்ன 19 plus 9i whole divided by 5 minus 3i which is equal to என்ன பண்ணலாம் கான்ஜுகேட் எடுக்கணும் கரெக்டா இல்லையா 19 plus 9i whole divided by 5 minus 3i into 5 plus 3i divided by 5 plus 3i சரியாடா and then which is equal to 19 plus 9i into 5 plus 3i whole divided by இதனை மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 5 square plus 3 square which is equal to 19 into 5 19 5 சார் எவ்வளோ 85. 95 சரியா 95 so இது ரெண்டு minus 9 3 is 27 plus I into 19 into 3 19 3 sir 27 balance to 57 சரியா 19 3 sir எவ்வளோ 57 plus 9 5 sir 45 whole divided by 5 square எவ்வளோ 25 plus 9 which is equal to என்ன 95 minus 27 எவ்வளோ 68. 58 சரியா 58 68 68, sir. 68 is answer சரியா 68 plus 57 plus 45 எவ்வளோ 102. 102 I divided by 25 plus 9 34. exactly so 34 this is the rectangular format correct alaya so 68 by 34 plus 102 divided by 34 I which is equal to cancel பண்ணா என்ன வரும் 2 times 2 plus 34 எத்தனை times இருக்கும் 102 ல 34 எத்தனை times இருக்கும் பாரு 2 டேபிளே அடி சரியா உனக்கு அப்படி தெரியல அப்படின்னா just 2 டேபிளே கேன்சல் பண்ணு 1 2s are 2 17 2s are 14 5 51 3 times வரும் 3 I
So இதுக்குள்ள what is the rectangular form? 2 plus 3i. இப்போ இதுக்கு கண்டுபிடிப்போமா? 8 plus I divided by 1 plus 2i. What is the conjugate pair? 1 minus 2i divided by 1 minus 2i. Which is equal to என்ன வரும்? 8 plus I into 1 minus 2i whole divided by 1 square plus 2 square. Right இல்லையா? So divided by 1 square plus 2 square 5. And then இதனை multiple பண்ணுங்கடா. Multiple பண்ணா என்னடா வரும்? 8 ஐயும் 1 ஐயும் அடுத்து இதை மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? So 8 ones are 8 plus 2 plus I into 8 minus 16 plus 1. Answer என்னடா? 10 minus 15i divided by 5 which is equal to என்ன வரும்? 10 by 5 minus 15 by 5i which is equal to 2 minus 3i. சரியா? 2 minus 3i. So இதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? 2 minus 3i. அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம சால்வ் பண்ண ரெடியா? சால்வ் பண்ண முடியாதா? சிம்பிள் தானே இதுக்கு அப்புறம். So இது என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா இஸ் பியூர்லி இமேஜினரியா. நான் ப்ரூஃபே சொல்ல இஸ் பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணும். இஸ் பியூர்லி இமேஜினரி. அப்ப z which is equal to minus z bar னு வரணுமா? So let z which is equal to எப்படி எழுதலாம்? 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15. Okay. Then z bar which is equal to என்ன வரும்? Z bar which is equal to 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15 the whole bar. சரி அப்ப 2 plus 3i whole power 15 bar minus 2 minus 3i whole power 15 bar. Right இல்லையா? We can write it as 2 plus 3i whole bar minus 2 minus 3i whole bar whole power 15. Guys, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா 1 plus z which is not equal to z bar. Okay, எனி டைம் எப்போதுமே இது வந்து ஈக்குவலா இருக்காது. சரியா? இது ரெண்டு ஈக்குவல் கிடையாதுடா. நான் தப்பா சொல்லிட்டேன். ஓகேவா? z பாரும் செட்டும் ஈக்குவல் கிடையாது. z which is equal to x plus iy னா z bar which is equal to x minus iy. This is the conjugate pair. ஓகேவா? z barங்கிறது என்னது? Conjugate pair. ஓகேவா? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? Guys, z bar அப்படின்றது conjugate pair. ஓகே சரியாடா? z inverse which is nothing but 1 by z. இது ரெண்டு வேற வேற. சரி இது ரெண்டு சேம் கிடையாது. ரெண்டு வேற வேறடா. தம்பிங்களா மறந்துடாதீங்க. ஓகேவா? நான் தப்பா சொல்லிட்டேன் அது. ஓகே சரியா கைஸ்? யாருமே நீ பேச மாட்டீங்க. என்னாச்சு? What is the answer? 2 plus 3i whole bar 2 minus 3i whole power 15. Then minus 2 minus 3 என்னடா வரும்? 2 plus 3i whole power 15. சரியா? So என்ன பண்றேன் அப்படின்னா set which is equal to என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 2 plus 3i இருக்கா. இங்க செகண்ட்ல இருக்கா. So மைனஸ் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 2 plus 3i whole power 15 ஃபர்ஸ்ட் வந்துரும். minus 2 minus 3i whole power 15 செகண்ட் வந்துரும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? So அப்ப which is equal to minus set. சரியா? அப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. set bar which is equal to minus set. This implies that which is equal to minus set bar. கரெக்டா இல்லையா? A very very important problem, important 5 mark question. Make note of it. Yes. சரியா? தாரணி இருக்கியா? இருக்கேன் சார். ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க பேசவே இல்ல. இதுவா சார்? நீங்க எல்லாம் பேசினா எனக்கு கிளாஸ் எடுக்கவே தோணும். நீங்க எல்லாம் யாருமே பேசாட்டி நான் எனக்கு போர் அடிச்சிருந்தா. உண்மையா சொல்றேன் எனக்கு போர் அடிச்சிரும். சார். கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாமா? எல்லாருக்கும் போர் அடிக்கும்ல வரிசையா கிளாஸ். அதான் ஸ்கூல்ல வேற ஆன்லைன் கிளாஸ் வச்சு சாவடிப்பாங்க. இப்ப வேற நான் 5:30 மணிக்கு வந்து உட்காந்துட்டு நான் சாவடிக்கிறேனா? இல்ல சார். உண்மையா நானும் தான் உண்மையா அப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பேன்.
உண்மையா இல்லையா? கிளாஸ் விட இது பரவாயில்ல சார். ஓ ஸ்கூலை விட இது பரவாயில்லையா? ஆனா ரியல் ஆனா நீங்களாம் எப்படிதான் அதை மேனேஜ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலடா. ஆனா உங்க அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்குலாம் கிடையாது. கண்டினியூஸா ஸ்கூலு அடுத்து இது எம்மா கஷ்டம் தான் கொஞ்சம். கரெக்டா? ஒரு ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான்டா. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸ் வந்துருச்சுன்னா இந்த கஷ்டம் எல்லாம் போயிரும்டா. புரியலடா? டவுட்டாடா? கைஸ் 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 இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாரையும் பேச வைக்கிறேன் பாரு. இப்ப இருக்கோம் சார். இருக்கும் சார். இந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ்னு சொல்லவா? தாரணி தாரணி வயசு இல்லையே. இல்ல தாரணி வயசு இருக்கு. நீ இல்லையா? யாரு 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 யாரு? சார். இருக்கும் சார். இல்ல சார். ரைட் ரைட் ரைட். சந்தியா அவங்க பேசவே மாட்டாங்க. நான் இது வரைக்கும் பேசி நான் கேட்கவே இல்லை. அண்ட் தென் சந்தியா கேக்குதா? எஸ் சார். புரிஞ்சுதா? நடத்துறதெல்லாம் கேக்குதுங்க புரியுதா? சார். புரியுதா? நடத்துறதெல்லாம் புரியுதா? புரியுது சார். சார் நான் டெஸ்ட் எழுதி உங்க நம்பருக்கு அனுப்பணுமா இல்ல குரூப்ல அனுப்பணுமா சார்? என் நம்பருக்கு அனுப்பிச்சிருமா சரியா? இல்லாட்டி குரூப்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. குரூப்ல அனுப்பிச்சாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? எதுல வேணா அனுப்பிச்சு விடுங்க. ஓகே அது தெரியாம தான் சார் நான் வச்சிருக்கிறேன். சரி ஓகே ஓகே அனுப்பிச்சுடு. எதுல வேணா குரூப்ல போட்டு இல்லாட்டி எனக்கு அதோட பர்சனலா அனுப்பிச்சுடலாம். தப்பே கிடையாது. காயத்ரி நீ சப்மிட் பண்ணிட்ட. வெரி குட்ரா வெரி குட்ரா. ஆனா லேட்டா சப்மிட் பண்ணிருக்க. இருந்தாலும் எழுதிருக்க இல்லையா? எழுதிருந்தா எனக்கு போதும்டா சரியா? லேட் சப்மிஷனா இருந்தாலும் பரவாயில்ல. எழுதுங்க சரியா? ஓகே சார். மோஸ்ட்லி குடுக்குற டைம்குள்ள முடிங்க. டைம்குள்ள முடிக்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்பதான் கரெக்டா இருக்கும். ஒரு 1/2 hour டெஸ்ட்னா 1/2 hour குள்ள முடிக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் மேனேஜ் பண்ண தெரியாம விட்டுருவாங்க. சரியா? நான் உங்களுக்கு சொல்றேன். டைம் மேனேஜ் பண்ண இப்பல இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சோ ஃபாஸ்டா ரைட் பண்ண. அத ஒரு டைம் நீயே ஃபிக்ஸ் பண்ணிரு. 1 hour அந்த டெஸ்ட் 1 hourக்கு மேல ஒரு வார்த்தை கூட எழுதக்கூடாது. சரியா? 1 hourக்குள்ள உன்னால எவ்வளவு எழுத முடியுது அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோ. 1 hourல நம்மளால 5 சம் போட முடியுது. அப்ப 3 hourல எவ்வளவு சம் போடலாம் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதுக்கேத்த மாதிரி உன்னோட ஸ்பீட மாத்திக்கோ. ஓகேவா? அதுக்கேத்த மாதிரி ஸ்பீட் என்ன பண்றீங்க மாத்திக்கோங்க. ஓகே சரி ஓகே ஓகே. மத்த எல்லாருமே பேசியாச்சா? சந்தியா பேசியாச்சு. காயத்ரி காயத்ரி ரொம்ப நேரம் சைலண்டா இருக்கீங்களே. இருக்கேன் சார். இருக்கேன் சார். ஓகே உங்க வாய்ஸ்ல எனக்கு தப்பா வச்சுக்காதீங்க. கொஞ்சம் உங்க சிரிப்பா இருக்குடா. சார் போல்டா தான் சார் இருக்கு வாய்ஸ். போல்டா இருக்கு. ஆனா சின்ன குழந்தைங்க மாதிரி ஸ்வீட்டான வாய்ஸா இருக்கு எல்லாமே. ஓகே தேங்க் யூ சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? Exercise number 2.4 question number 1. Which of the following? See, write the following in the rectangular form. ஆளுக்கு ஒவ்வொரு சம் கொடுக்கவா? சால்வ் பண்றீங்களா? Question number this is for Guru Priya. Make note of it. 5 plus 9i plus 2 minus 4i whole bar. Write it in rectangular form. ஓகே சார். Okay, next second one for 10 minus 5i divided by 6 plus 2i. This is for Dharani. Chariya, this sum for Dharani. Third problem 3i whole bar plus 1 divided by 2 minus i. This is for Sandhya. This is for Sandhya. Write all the questions in the rectangular form. Siriya, write all in the rectangular form. Okay, next question. Question number 2. Write the following. Write. ரெடியா இருந்துக்கணும். கொஸ்டின் யார் யாருக்குன்னா கொடுக்கலையா அவங்க ரெடியா இருந்துங்கடா.
write z which is equal to x plus iy. சரியா? z which is equal to x plus iy in rectangular form for first one real part of 1 by z. ஓகேவா? இப்படி எழுதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ரியல் ஆரி, அதான் ஆரினா ரியல் பார்ட் ஆஃப் 1 by z. அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் 1 by z னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையா? வாட் இஸ் 1 by z. சோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் a ரியல் பார்ட் ஆஃப் 1 by z என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணும். சோ அதோட எதை கண்டுபிடிக்கணும்? ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கடா. Sir, first one 7 minus 5i, sir. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? 7 minus 5i. யாரா வெளில போயிட்டா? சந்தியா வெளியே போயாச்சு. ஓகே லிசன், நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஃபார் இன்னும் ஒரு ஆள் யாரோ மிஸ் ஆகுதுல்ல? காயத்ரி ரெடியா? எஸ் சார். 19 minus 7i divided by 9 plus i இதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடி. 9 plus i ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபாஸ்டா. இது யுவராஜ், நான் இந்த சம் நீ போட வேணா, நான் சால்வ் பண்றேன். சரியா? இதை நான் சால்வ் பண்றேன். இந்த சம் சால்வ் பண்றா. இருமா வரேன். குரூப் ஒரு நிமிஷம் வரேன். ஆன்சர் செக் பண்ணும். 20 minus 5i divided by 7 minus 6i இதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிடா யுவராஜ். 20 minus 5i divided by 7 minus 6i. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன குருப்ரியா? 7 minus 5i, sir. 7 minus 5i ஆன்சர் கரெக்ட்டா செக் பண்ணிரலாமா? Yes, sir. டின் டின் டிக் டிக் 1 டிக் டிக் 2 5 minus 9i plus 2 minus 4i னே இத போடலாம். கரெக்ட்டா இல்லையா? அப்ப 7 plus 5i which is equal to 7 minus 5i. இப்படி சால்வ் பண்ணியா இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியா? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி சார். இப்படி போட்டாலும் தப்பு இல்ல. சரியா? இதான் சிம்பிள் வே. இதான் சிம்பிள் வே. ஓகே ஓகே. ப்ராப்பர்ட்டி போட்டாலும் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, கரெக்ட் தான். சரியா? ஓகே. your answer is correct. next second question. உனக்கு தெரிஞ்ச क्वेश्चन எல்லாத்துக்குமே ஆன்சர் சால்வ் பண்ணி நீ. ஓகே? क्वेश्चनல 5 क्वेश्चंस இருக்குல்ல? ஓகே சால்வ் பண்ணிடு. ஓகே செகண்ட் क्वेश्चन தாரணி. Sir, 25 by 20 minus 1 by 2i, sir. 25 by 20 Minus 1 so by 2i. minus 1 by 5 ஆ? 2i. 2i ஆ? 1 by 2 into i. ஓகே. சோ இப்போ சால்வ் பண்ணி பாப்போமா இத? 10 minus 5i into 6 minus 2i whole divided by 6 square plus 2 square. கரெக்ட்டா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துர்க்கேன். சோ இப்போ 6 square 36 plus 4 எவ்வளோ? 40. சரியா? யாருமா? 5 by 4 into 1 minus 5 வருது சார் செகண்டுக்கு. யாரு ஆன்சர் சொல்றது? குருபிரியா சார். ஆன்சர் என்ன? 5 by 4 into 1 minus i. இன்டு கிடையாது, minus 1 by 2i ஆ? சார் 5 by 4 minus 5 by 4i சார். ரெண்டுமே 5 by 4 தானா? எஸ் சார். சரி ஓகே செக் பண்ணலாம். ரெண்டு பேருக்கு வேற வேற ஆன்சர் வந்திருக்கு, செக் பண்ணுவோம் ஆன்சர். சரியா? சோ 60 நெக்ஸ்ட் என்ன வரும்? 5 into 4 minus 10 plus i into minus 20 minus 30. குருப்ரியா சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். தாரணி Sir, நான் -30 போட மறந்துட்டேன் சார். Okay, minus 59 வரும் whole divided by 40 which is equal to 5 by 4 minus 5 by 4i. This is answer correct. சரியா? 5 by 4 minus 5 by 4i. So cancel பண்ணா 5 இது 4. 5 by 4 minus இங்க மட்டும் மிஸ்டேக் டா. சரியா? செக் பண்ணிக்கோ, ஆன்சர் செக் பண்ணிக்கோ. Next third question for Sandhya. Sir, 2 by 5 minus 14i by 5 sir. 2 by 5 minus 14i by 5.
I. கரெக்டா? சோ செக் பண்ணலாமா? Yes, sir. சோ 3 அதாவது 3i ஹோல் பார் எப்படி எழுதலாம்? -3i கரெக்டா? பிளஸ் 1/2 minus i. இத ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணும். இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணும். இட் மீன் -3i to 2 minus i plus 1 divided by 2 minus i. சரியா? சோ அப்ப பண்ணோம் அப்படின்னா இத உள்ள மல்டிபிள் பண்ணுமா? அப்ப -6i plus i ஸ்கொயர் அப்ப பிளஸ்ஸா மைனஸ் வருமா? மைனஸ் வரும். -3i plus 1 divided by என்னடா வரும்? 3i வருதுடா. -3 plus 1 divided by 2 minus i, which is equal to -2 minus 6i divided by 2i. இப்போ ரெண்டு சைடும் 2 minus i ரெண்டு சைடு இது பண்ணோம் அப்படின்னா -2 minus 6i into 2 plus i whole divided by 2 square plus 1. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -4 plus 6 plus i into -2 minus 12 whole divided by 5, which is equal to answer is 2/5 minus 14/5i. Exactly correct answer. Very good, Sandhya. Okay. சரியா? Okay, sir. ஸ்டெப்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்கோடா. சரியா? ஸ்டெப்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்க கரெக்டா போறேன்ட்டு. Next fourth question for Gayatri. Sir, answer is 2 minus I. 2 minus i. கரெக்டா? மத்தவங்க யாராவது இந்த சம்ம ட்ரை பண்ணீங்களா? இந்த சம்ம மத்தவங்க யாராவது ட்ரை பண்ணீங்களாடா? Yes, sir. ஆன்சர் கரெக்டா வந்துச்சா? ஃபோர்த்துக்கு Yes, sir. 2 minus i கரெக்டா? ஓகேடா. வெரி குட் காயத்ரி. வெரி குட்ரா. வெரி குட்ரா. வெரி குட். நெக்ஸ்ட் 2 minus i is correct answer. Next fifth 2 plus I, sir. 2 plus i. Very good. This is also correct answer. இதுல யாருக்கு டவுட் இருக்காடா? இல்ல. இது மாதிரி விளையாடலாம்டா. சரியா? சம்மு கொடுக்குறேன், நீங்க போட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகே? சரியா? கொஸ்டின் ஒரு நிமிஷம் போடுங்க. எது தெரியுமா? ஃபிஃப்த் கொஸ்டினா? ஃபிஃப்த் கொஸ்டினா அந்த சால்வ் பண்ணிடலாம். um 20 minus 5i into conjugate எடுக்கணும் இல்லையா? 7 plus 6i whole divided by 7 square plus 6 square, which is equal to 20 into 7 எவ்வளோ? 7 2 are 14, 140 140 plus 6 5 are 30 30 plus i into 20 into minus 6 35 6 to the 120 minus 35 minus 35 plus 120 correct தான். சரியா? so 7 square 49 plus 36 plus 36 which is equal to 140 அது 170 170 plus 85i 85i. exactly correct. so 85i divided by 49 plus 35 எவ்வளோடா? 50 85 சரியா? which is equal to 170 divided by 85 170 plus divided by 85 by 85 plus i. 85 by 85 i. So 85 into 2 times வந்து 170 வரும். சரியா? 2 plus i. ஓகேவா? யார் கேட்டாக்கா? குருப்ரியா தானே கேட்டீங்க? Yes, sir. வந்துருச்சா? Yes, sir. ஓகே ரைட்டா. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? ஓகேடா. நெக்ஸ்ட் क्वेश्चन z which is equal to x plus iy ன்னு சொல்லிட்டான். z which is equal to என்ன சொல்லிருக்கான்? x plus iy. சோ என்ன கேக்குறான்னா ரியல் பார்ட் ஆஃப் 1 by z. ரியல் பார்ட் ஆஃப் 1 by z என்ன அப்படினு क्वेश्चनல கேக்குறாங்கடா. write the rectangular, find the following in rectangular form. real part of 1 by z. so first எதை கண்டுபிடிக்கணும்? 1 by z கண்டுபிடிக்கணுமா? 1 by z which is equal to 1 by x plus iy. what is the complex conjugate pair? x minus iy into x minus iy, which is equal to x minus iy whole divided by என்ன வரும்? x square plus y square. from this x divided by x square plus y square minus I into y divided by x square plus y square. This is 1 by z. What is the real part of 1 by z? What is the real part of 1 by z? X
x by x square plus y square. அவ்வளவுதான் சரி. x by x square plus y square, this is answer. சரியா? இப்போ இத கண்டுபிடிங்கடா. வாட் இஸ் the real part of I into z bar? கண்டுபிடி. I into z bar. ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்? z bar கண்டுபிடி. What is the real part of I into z bar? இதுக்கு யாரா ஆன்சர் கண்டுபிடிங்கடா பார்க்கலாம். z bar which is equal to x minus iy. அப்ப I into z bar which is equal to என்ன வரும்? ix minus of y square into y which is equal to iota x plus y. அப்ப என்ன வரும்? y plus ix into வருமா? This is I into z bar. What is the real part of I into z bar? Y. y. புரியுதா? Yes sir. யாருக்கு டவுட் இல்லல? இது ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கேட்டாங்க அப்படின்னா this is a real part plus 0i அவ்வளவுதான். plus 0i. so இது plus 0i அவ்வளவுதான். this is a rectangular form. okay? சரியா? Yes sir. next question யாரா கண்டுபிடிங்க. imaginary part of 3z plus 4z bar minus 4i. What is the imaginary part? ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடி. ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சால்வ் பண்ணு. எல்லாரும் ஆன்சர் சொல்லணும் இப்ப எனக்கு. சரியா? எல்லாருக்கும் ஆம்னா சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கரெக்டா நம்ம அக்செப்ட் பண்ணப்படும். டிஃபரெண்டா சொன்னீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. எல்லாரும் இப்ப ஆன்சர் சொல்லணும்டா. சோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்கோ. minus y minus 4. ஃபார் குருப்ரியாவா? யாருக்கும் ஆன்சர் இருந்தது? ஃபார் குருப்ரியா ஆன்சர் என்னடா? minus y minus 4. minus y minus 4. ஓகே. minus y minus 4 தான் சார். minus y minus 4 ஃபார் யுவராஜ். மத்தவங்களுக்கு காயத்ரி சார் minus y minus 4 தான் சார். minus y minus 4. ஓகே. நெக்ஸ்ட் தாரணி. கிஷோர் வந்துருச்சு. சந்தியா தான் சார் சொன்னேன். minus y minus 4. ஓகே. நெக்ஸ்ட் தாரணிக்கு ஆன்சர் வந்துச்சா? ஒரு நிமிஷம் சார், எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் சார். தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சம் சால்வ் பண்ணதுல என்னைக்குமே உங்களால நீங்க கரெக்ஷன் பண்ணாதீங்க. சரியா? கவனி. இப்போ ஒரு சம் தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னால நீ செஞ்ச தப்பை கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உன்னோட மைண்ட் செட்ல நீ போட்டது ரைட்ன்ற மாதிரி தான் இருக்கும்.
சரியா? அதனால உன்னால நீ எங்க தப்பு பண்ணிருக்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. தப்பு பண்ணிட்டியா ஒரே ஸ்ட்ரைக், அவ்வளவுதான். நீ தேடுற டைம்ல நீ அதை புதுசாவே போட்டுடலாம்டா. இப்ப தேடி இந்த இடத்துல தப்பு கண்டுபிடிச்சா நீ இங்க மாத்தணும், அதை இங்க மாத்தணும், அப்புறம் இங்க மாத்தணும், அப்படியே மாத்தி மாத்தி அப்படியே அடிச்சு பேப்பர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். சரியா? சோ தப்பாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஒரே ஸ்ட்ரைக், அடுத்த புதுசா ஸ்டார்ட் பண்ணு. புரியுதா? என்ன சொல்றேன் புரியுதாடா? இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான டெக்னிக். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் தான். தப்பு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், உன்னால கரெக்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணிடணும், ஒரே அடி, அவ்வளவுதான். தேடி டைம் வேஸ்ட் பண்ணாத. சரியா? தேடவே தேடாத, உன்னால தப்பே கண்டுபிடிக்க முடியாது. டீச்சர்ஸால ஏன் தப்பு கண்டுபிடிக்க முடியுதுன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்போதுமே உன் பேப்பருக்கு எங்கடா தப்பு இருக்குன்னு தான் தேடுவாங்க. அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கும். சரியா? ஆனா ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கே கரெக்டா தான் போட்டிருக்கோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால தப்பு எங்க இருக்குன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z plus 4z bar minus 4i. ஸோ லிசன், தாரணி உனக்காக தான் சால்வ் பண்றேன், கவனி. ஸோ 3x plus iy plus 4 into z barங்கிறது x minus iy minus 4i. சரியா? ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணா 3x minus plus I 3y plus 4x minus I 4y minus 4i. சரியா? ஸோ அப்ப 3x 4x அது ரெண்டு ரியல் பார்ட். கரெக்டா இல்லையா? 3x plus 4x is a real part plus I into 3 I காமனா எடுத்தா 3y minus 4y minus 4 is the imaginary part. So இது வந்து 7x plus I into இதை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், minus y minus 4. அப்ப imaginary part என்ன, imaginary part of 3z plus 4z bar minus 4i which is equal to minus y minus 4. புரியுதா guys? ஓகே சார். இல்லையா, டவுட்ல இல்ல? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்டா, கொஸ்டின் நம்பர் 6 வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்க்கலாம்டா. கொஸ்டின் நம்பர் எல்லாம் புக் வச்சிருக்கீங்கல்ல गाइस? எல்லாம் புக் வச்சிருக்கீங்களா உங்க கிளாஸ், உங்க புக், டெக்ஸ்ட் புக்? எஸ் சார். எல்லாரும் இருக்கா? சரி, ஓகே. அதுல கொஸ்டின் நம்பர் 6 வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸோட கம்பைன் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கடா. கொஸ்டின் நம்பர் 3 எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாதா? சால்வ் பண்ணுங்க, பரவாயில்ல, தப்பே இல்ல. சரியா? சால்வ் பண்ணுங்க. Question number Z1 which is equal to minus 2 minus I, Z2 which is equal to minus 4 plus 3i. Find Z1 by Z2. கண்டுபிடிங்கடா, கண்டுபிடிங்க. ஆன்சர் என்ன கண்டுபிடி. இது ஒரு மொக்க கொஸ்டின். எல்லாருமே சால்வ் பண்ணுங்க, எல்லாருமே சால்வ் பண்ணி எல்லாரும் இப்ப எனக்கு ஆன்சர் சொல்லணும். எல்லாரும் ஆன்சர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணலாம். சரியா? And then question number 4. அதாவது கொஸ்டின் நம்பர் 4 புக் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்ல, இல்லாதவங்க பாரு. எல்லாத்தையுமே புக் இருக்கா சொல்லுங்கடா. தாரணி புக் இருக்கா? இல்ல சார். குருப்ரியா இல்லையா? தாரணி புக் இல்லையா? இல்ல சார். இருக்கா இல்லையாமா? இல்ல சார். ஓகே, ரைட். சோ கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் u v and w are related by 1 by u which is equal to 1 by v plus 1 by w. சரியா? 1 by w if v which is equal to 3 minus 4i and u which is equal to
u கிடையாது, this is w. w which is equal to 4 plus 3i. Find the complex number u. Find u. கண்டுபிடிங்களா எல்லாருமே ஆன்சர் கண்டுபிடிங்க இதுக்கு. ஃபோர்த் ஒன்னு இது நடத்தணுமா இல்ல நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்களா? நடத்தணுமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்களாடா? அது சொல்லுங்கடா. ஃபர்ஸ்ட் இந்த சம் ஆன்சர் சொல்லுங்க. தேர்ட் சம்க்கு ஆன்சர் என்ன? குருப்ரியா. Sir, 1/5 into -1 minus 2i. 1/5 into கிடையாது. 1/5 பிளஸ்ஸா? minus 1/5 minus 1/10. தேருமா minus 1/5 minus 1/10 ஐயா. Yes sir. ஓகே யுவராஜ் உனக்கு என்னடா வந்துச்சு? யுவராஜ், தார்னி, காயத்ரி, சந்தியா எங்கடா யாருமே பதிலே பேசல. ஆன்சர் என்ன? ஆன்சர் சொல்றோம். நேம சொல்லிட்டு ஆன்சர் சொல்லு. தார்னி. தார்னி என்ன ஆன்சர் வந்துச்சு? Sir, 1/25 minus 1 minus 2i, sir. Sir, Sandhya. அத 1/25 Minus 1 minus 2i. 2i. இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணனும் இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 24/25 minus 2i. இதான் வந்துச்சு அவனுக்கு ஆன்சர். ஓகே, this is for சந்தியா. And then next யாரு? நெக்ஸ்ட் தார்னி, யுவராஜ். டேய் தம்பி எங்கடா ஆளை காணோம்? சரி ஓகே, இதை சால்வ் பண்றேன் பாருங்கடா. Z1 divided by Z2 which is equal to -2 minus I divided by -4 plus 3i. என்ன பண்ணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். -4 plus 3i divided by -4 plus minus 3i which is equal to என்ன வரும்? divided by 4 square 16 plus 3 square 9. then இத பண்ணா 4 into -2 into -4 plus 8. and இது ரெண்டையும் பண்ணோம்னா -2 minus plus அப்ப -3 plus I into -4 -1 into -4 plus 4 -2 into -3 plus 6 which is equal to 8 minus 3 எவ்வளோடா? 5 plus I into 5 plus 10 divided by எவ்வளோ வரும்? 25 which is equal to 1/5 plus 2/5i. 2/5i. ஐயோ 2i போட்டேனா? guys இதான ஆன்சர்? Yes sir. Just once. எங்க தப்பு பண்ணிருக்கீங்க செக் பண்ணீங்களாடா? டேய் இது ஒரு சின்ன ஸ்டெப் கரெக்ட்டா தான் சார் இருக்கு. ஓகே, குருப்ரியா செக் பண்றேன் சார். எங்கயோ மைனஸ்ல பிச்சுக்கிட்டு போயிடுச்சே. ஸ்டெப்பை பாரு. நான் போடுற ஸ்டெப்பை நீ போடுற ஸ்டெப்பையும் வச்சு கம்பேர் பண்ணிக்கோ. செக் பண்ணாத, அடிச்சுட்டு புதுசா போடு. சரியா? இப்பதான் சொன்னேன் செக் பண்ணாத. உன்னால தப்பு கண்டுபிடிச்சிட்டியா? அடிச்சிட்டேன். புதுசா சால்வ் பண்ண, அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்ம தேடிட்டு இருக்க டயத்துக்கு புதுசாவே போட்டு முடிச்சிடலாம். சரியா? தார்னி, சந்தியா எங்க தப்பு பண்ணிருக்கேன்னு பாத்தியா? பார்த்தேன் சார். செக் பண்ணி ஆன்சர் போடு. ஆன்சர் மறுபடியும் சால்வ் பண்ணி பாரு. அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு பாரு. ஓகே சார். ஓகே, வெரி குட் ரா. இப்போ இந்த சம் போடு. क्वेश्चन நம்பர் 4 போட்டுருக்கேன் பாரு. क्वेश्चन நம்பர் 4. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் u. தெரிஞ்சவன் சால்வ் பண்ணிரு. விறுவிறுன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரு.
தெரியாத லிசன் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணேன், நான் யூக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1/u which is equal to 1/v plus 1/w னு இருக்கா. என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ண 1/u which is equal to w plus v divided by v into w, and then reciprocating on both sides. அப்ப u which is equal to v into w plus v plus w. kya, that's all. u in rectangular form question லயே கொடுத்துருவான். u in rectangular form. அப்ப u என்னடா, u which is equal to what is the v, v என்ன சொல்லிருக்கான், 3 minus 4i into w என்ன 4 plus 3i whole divided by v என்ன 3 minus 4i plus 4 plus 3i. ஆன்சர் என்னடா, இதனே மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 12 plus 4 3 12 plus i, இதனே பண்ணா என்ன வரும், 4 4s are minus 16 plus 9 whole divided by 7 minus I, which is equal to 12 2s are எவ்வளோ 24 plus 24 plus 16 minus 9 எவ்வளோ minus 7 I whole divided by 7 minus I. அப்ப u ஓட வேல்யூ என்ன வந்துச்சு, 24 minus 7i divided by 7 minus I into 24 sorry into 7 plus I divided by 7 plus I, which is equal to 7 square plus 1 square. இங்க பண்ணா 24 into 7 எவ்வளோட ஆன்சர், 28 balance 2 14 16 168. கரெக்டா இல்லையா, எவனுமே அது பேச மாட்டேங்கிறாங்க. In I into y minus 49 plus 24, which is equal to 168 plus 7 எவ்வளோ, 168 plus 7 which is equal to 175 divided by 49 plus 1 50 minus 40 50 minus 25 எவ்வளோடா, ஆன்சர் கிடைச்சதா எல்லாருக்கும், guys பேசுங்கடா, இவன அது போர் அடிச்சிருச்சுடா எனக்கு கத்தி கத்தி. ஓகே ஓகேடா ஓகேடா ஓகேடா. ஸோ 5 minutes டைம் தரேன், சால்வ் பண்ணுங்கடா. முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட உடனே ஆன்சர் சொல்லலாம். புரியலடா, முடிச்சாச்சு சார். ஓகே வெரி குட் வெரி குட். ஆன்சர் வந்துச்சா சார்? எஸ் சார். வெல் வெல் வெரி குட் ப்ரோ. மத்தவங்களுக்கு 5/2 5/2 இல்ல சார், 5/2 minus 1/2 அதை டிவைட் பண்ணா வரும்ல சார்.
5/2 கிடையாது 7/2 minus 1/2i 170/15 வந்திருக்கா ஒரு நிமிஷம் சார் 175 125 கிடையாதுடா 175 எங்கேயோ மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்க பாரு ஒன் 68 24 into 7 ரா சாரி சார் அங்கதான் சார் மிஸ்டேக் பண்ணேன் ஓகே எல்லாருக்கும் வந்துருச்சா சந்தியா காயத்ரி Yes, sir. வந்துருச்சா Yes, sir. டன் 30 தூக்கியாச்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கடா ஓ சரி எங்கேயோ போயிடுச்சு Next question உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன்டா சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஹோம்வொர்க்கா வச்சுக்கோத ப்ரூவ் பண்ற சம் சரியா என்ன சம் அப்படினா ப்ரூவ் பண்ற சம்ஸ் show that புக் இல்லாதவன் நோட் பண்ணிக்கோ புக் இருக்கிறவன் எக்ஸசைஸ் நம்பர் 2.4 ல क्वेश्चन நம்பர் 7 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 is purely imaginary. Purely imaginary என்னடா ப்ரூவ் பண்ணும் z which is equal to minus z bar னு ப்ரூவ் பண்ணும் சரியா second question 19 minus 7i whole divided by 9 plus I whole power 12 mine plus 20 minus 5i whole divided by 7 minus 6i whole power 12 is purely real. Real னா என்ன ப்ரூவ் பண்ணோம் z which is equal to z bar ப்ரூவ் பண்ண முடியுமா சார் நோட் பண்ணி வச்சுங்க क्वेश्चन நோட் பண்ணி வச்சுக்கோ புக் இல்லாதவன் நோட் பண்ணி வச்சுக்கோ நோட் பண்ணியாச்சு இல்ல சார் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படினா மாடுலஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரி நெக்ஸ்ட் என்ன மாடுலஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் which is equal to 3 plus 2i ன்னு இருக்கும்னு வச்சுக்கோடா மாடுலஸ் எப்படி எடுக்கிறது அப்படினா mod of z which is equal to root of ஜெனரல் ஃபார்மேட்ல எழுதணும்னா x காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்க x plus iy which is equal to root of x square plus y square which is a modulus of complex number சரியா which is a modulus of complex number which is also equal to r ன்னு சொல்லுவோம் r root of x square plus y square சரியாடா இப்போ நான் கொடுக்குற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குலாம் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் 3 plus 2i க்கு கண்டுபிடி next z which is equal to what is I க்கு கண்டுபிடி z which is equal to minus I க்கு இதுக்கு ஆன்சர் என்ன root 13 இது root 13 yes so first உள்ளது mod which is equal to root 13 second உள்ளதுக்கு mod of z which is equal to minus 1 sorry is equal to I I root 1 root 1 என்ன 1 root 1 தானே
ரூட் ஒண்ணு தானடா. நெக்ஸ்ட் மைனஸ் ஐக்கு மைனஸ் ஒன்னா 1 தான் சார். 1 sir. 1 தான் ஆன்சர் இருக்கும். சரியா? ஆன்சர் இஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குடா. சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே Okay sir. ஓகே ரைட்ரா. யானி இப்போ z which is equal to x plus iy, then z bar which is equal to என்ன? X minus iy. What is mod of z என்ன? mod of z என்னடா? Square root of x square plus y square. x square plus y square. Then mod of z square which is equal to x square plus y square. root தான் z square ஆயிருமே. Okay sir. சரியா? புரிஞ்சதா? Yes sir. இப்போ எல்லாரும் கண்டுபிடிங்க. வாட் இஸ் z into z bar என்னன்னு வருது பாரு. வாட் இஸ் z into z bar என்ன ஆன்சர் வருது பாரு. z into z bar which is equal to என்ன வரும்? x plus iy into x minus iy. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த அளவுக்கு a plus b into a minus b என்ன வரும்? a square minus b square. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த அளவுக்கு பிளஸ். சரி, இங்க a plus I வந்து பிளஸ் என்ன சார்? காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த அளவுக்கு a plus ib into a minus ib which is equal to a square plus b square. அப்ப இங்க என்ன இருக்கு? a plus ib into a minus ib இருக்கு. அப்ப என்ன வரும்? x square plus y square. அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா இல்லையாடா? இதுவும் ஈக்குவலா இருக்கா இல்லையா? அப்ப z into z bar we can write என்னவா எழுதலாம்? Mod z whole square. mod z to the whole square. புரிஞ்சதா? Yes sir. சோ இப்போ இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குடா. மாடுலஸ்க்கும் சில பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாடுலஸ். ப்ராப்பர்ட்டிஸ். சோ இனி ப்ராப்பர்ட்டிஸோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன். கரெக்ட்டா ஆன்சர் சொல்லணும். சரியா? Yes sir. and then ஒரு தியரம் ஒன்னு இருக்குடா. அது தியரம் ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இம்பார்ட்டன்ட் ஆன ப்ராப்பர்ட்டி. சோ ஃபர்ஸ்ட் mod of z which is equal to mod of z bar ரெண்டு ஈக்குவலா இல்லையாடா? ப்ரூவ் பண்ணி பாரு. இப்போ x Yes sir. z which is equal to x plus iy. அப்ப mod of z which is equal to என்ன? root of x square plus y square. கரெக்ட்டா? Yes sir. and z bar which is equal to x minus iy. அப்ப mod of z bar which is equal to என்ன? அதே root of x square plus minus y the whole square னு வரும். அப்ப ஆன்சர் என்ன? root of again x square plus y square. அப்ப ரெண்டு ஈக்குவல் தானடா? Yes sir. ஓகே, ரெண்டும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி is addition ரா. அதாவது mod of z1 plus z2 which is always less than or equal to mod of z1 plus mod of z2. சரியா? is always lesser than mod of z1 into mod of z2. proof பாத்துக்கோ. just ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோ. z1 which is equal to 2 plus i ன்னு வச்சுக்கோ. and then z2 which is equal to என்ன எடுத்துக்கலாம்? 3 minus i ன்னு எடுத்துக்கோ. என்ன ஆட் பண்ணு? what is z1 plus z2? what is z1 plus z2 என்ன? 2 plus i plus 3 minus i which is equal to 5. கரெக்ட்டா? then mod of z1 plus z2 என்ன? 5 தான். root of 5 square னு வரும். 0i 5 plus 0i. அப்ப 5 square plus 0 square root எடுக்கணுமா? அப்ப which is equal to என்ன வரும்? 5. சரியா? which is equal to என்னது? 5. தனித்தனியா mod எடு. what is the mod of z1? root of 2 square 4 plus 1 which is equal to என்ன? root 5. சரியா? then mod of z2 என்ன? root 10 னு வரும். கரெக்ட்டா இல்லையா? root 5 ஓட வேல்யூ என்ன தெரியுமா? approximately 2.3 something வரும். root 10 ஓட வேல்யூ என்ன தெரியுமா? approximately 3.1 கிட்ட வரும்.
ரெண்டையும் ஆட் பண்ண 5.4 வருதா? 5.4 is greater than 5. கரெக்டா இல்லையா? அதாவது mod of z1 plus mod of z2 ஓட வேல்யூ என்ன வருது? which is 5.4 which is greater than 5. கரெக்டா இல்லையா? அப்ப mod of z1 plus z2 always less than or equal to lesser-ஆவும் இருக்கும், இல்லனா ரெண்டு ஈக்குவலா இருக்குமோ வந்து greater than இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஓகே சார். சோ இததான் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்கடா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். This is a triangle inequality. This is named as triangle inequality property. This is a triangle inequality property. இதை ப்ரூவ் பண்ணுண்டா. சரியா? ப்ரூவ் பண்ண நெக்ஸ்ட் பார்க்கலாம். and then next உள்ளது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ரா. அதுவே நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா mod of z1 minus z2 which is greater than or equal to mod of z1 minus mod of z2. சரியா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அடிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபோர்த் வந்து என்ன mod of z1 into z2 which is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா mod of z1 into mod of z2. சரியா? Fifth property division mod of z1 divided by z2 which is equal to mod of z1 divided by mod of z2. Got it? புரியுதா? Yes sir. Okay, next என்ன அப்படின்னா next ஒரு சின்ன கொஸ்டின்ரா. இப்போ z which is equal to x plus iy கரெக்டா இல்லையா? z which is equal to x plus iy. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z which is equal to 3 plus 2y னே வச்சுக்கோ. z is equal to 3 plus iy. sorry 2y. சரியா? What is the real part of z and what is the real part of z? 3. 3. சரியா? What is the mod of z? 3. 9 plus 4. சரி, root of 9 plus 4. ஆன்சர் என்ன தெரியுமா? root of 9 plus 4 எவ்வளவு? 13. root 13 ஓட approximate value என்ன? யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். approximate value 3.6. இது எப்படி approximation கண்டுபிடிக்க தெரியுமா? யாருக்கா approximation எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? anyone knows guys? anyone knows the correct approximation எப்படி எடுக்கணும் தெரியுமா? கவனி. root 9 ஓட வேல்யூ என்ன? root 9 ஓட வேல்யூ என்னடா? 3. root 16 ஓட வேல்யூ என்ன? 16 ஓட வேல்யூ என்ன? 4. இப்போ இதுக்கு நடுவுல தானே root 13 இருக்கு. 9க்கும் 16க்கும் நடுவுல வேண்டா 13. Yes sir. அப்ப வேல்யூ எதுக்கு பக்கத்துல நடுவுல? இப்ப 3க்கும் 4க்கும் நடுவுல தான் ரூட் இருக்கும். கரெக்டா? Yes sir. அப்ப 13 வந்து எந்த நம்பருக்கு க்ளோசரா இருக்கு? எந்த நம்பருக்கு க்ளோசரா இருக்கு? 16க்கு க்ளோசரா இருக்கு. கரெக்டா? Yes sir. சோ அதனால இது வந்து 3.7 கிட்ட சம்திங் வரும். சரியா? 3.78 சம்திங் அது மாதிரி போகும். சரியா? இந்த அப்ராக்ஸிமேஷன் நீங்க தான் கரெக்டா எடுக்கணும். ஓகே? எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான். ஓகே? அப்ராக்சிமேட் வேல்யூ தான், நாட் ஆக்சுவல். ஆனா 3 கரெக்ட். பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், அவ்வளவுதான். சரியா? சோ நியர்லி 3.7 சம்திங் இருக்கும். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கு? லெஸ்ஸரா இருக்கலாம் ஆர் ஈக்குவலா இருக்கலாம். சரியா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod of z. So this is one of the property. So real part of z is always less than or equal to mod of z. சரியா? Got it or not? Yes sir. Same way. இதுல பாரு, இதுல what is the imaginary part? Imaginary part என்ன இருக்கு? What is the imaginary part? 2. 2 is also less than mod of z. Correct இல்லையா? Imaginary part of z is always less than or equal to mod of z. சரியா? Yes sir. Okay. And then one more property. Z power n whole bar which is equal to z bar whole power n. இது ரெண்டு ஈக்குவல் தான். சரியா? நோட் பண்ணிக்கோ. all the properties are very very important properties.
அப்படியே நீ என்ன முன்னாடி காஞ்சுகேட் பார்த்த, காஞ்சுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்த, இங்க அப்படியே மாடுலஸ்க்கு பாக்குறேன். கரெக்டா? எஸ் சார். அவ்வளவுதான்டா. சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டில ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, சரியா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோ. சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன், கரெக்டா ஆன்சர் சொல்லணும். ஓகே எஸ் சார். ஓகேடா. நாளைக்கு டெஸ்ட் என்ன தெரியுமா? டெஸ்ட் up to exercise number 2.4. சரியா? அத 2.1 ல இருந்து 2.4 வரைக்கும். சரியா? 2.1 to 2.4 வரைக்கும் டெஸ்டா. சரியா? அதோட பிளஸ் சாப்டர் 1 ஓட 1 மார்க். சாப்டர் 1 ஓட 1 மார்க் ஏற்கனவே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால ஈஸியா தான் இருக்கும். சரியா? சாப்டர் 1 ஓட 1 மார்க்னா என்ன, டிக் அடிச்சு விடுறதா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லாமே சம்மு தான். சரியா? ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆப்ஷன்ஸ் எல்லாம் நகி பேட்டா, நகி. ஆப்ஷனே கொடுக்க மாட்டேன். கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். ஓகே சரியா? கொஸ்டின் மட்டும் இருக்கும். நீங்க சம்மோட ஸ்டெப்ஸோட எனக்கு போட்டு அனுப்பிச்சா ஃபுல் மார்க் கொடுப்பேன். அதர்வைஸ் ஐ won't give மார்க். சரியா? ஓகே, எல்லாருமே இப்ப நான் கேக்குறாலாம், எல்லாருமே இப்ப ஆக்டிவா இருக்கீங்களா செக் பண்ணிடலாமா? ஆக்டிவா இருக்கீங்களாடா எல்லாரும்? எஸ் சார். யார் யார் இருக்கா? தாரணி, சார். have you all understand today class? Have you understand today class? எஸ் சார். குருப்ரியா, எஸ் சார். காயத்ரி, எஸ் சார் Yes, sir. சத்தமா சொல்லு. சந்தியா, Yes, sir. யுவராஜ், எஸ் சார். எஸ் சார். 32 கொண்டா. சரியா? கிளாஸ் நல்லா இருந்துச்சா அன்னைக்கு? எஸ் சார். ஓகே, யாருக்காவது sir. போர் அடிச்சதாடா? இல்ல சார். எஸ் சார். இல்ல, போர் அடிக்கல. அதுதான் எனக்கு முக்கியமான வேலையா. சரியா? போர் அடிக்க கூடாது. கிளாஸ் போர் அடிச்சா அந்த கிளாஸ் நீங்க கவனிக்க மாட்டீங்க. சரியா? தூக்கம் வந்துரும். எனக்கே அப்படிதான். நான் ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கேன், தூக்கம் வந்துரும், இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரியா? சரி, ஓகே கைஸ், see you on next week. Okay, until then, bye bye. சார். சிவா சார் இருக்கீங்களா? இவர் ஏன்